பப்ளிக் எக்ஸாம் பத்தி பயமா இருக்கா? இனிமே இல்ல. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல உங்களுக்கான பெர்ஃபெக்ட் டைம் டேபிள ஜஸ்ட் 5 ஸ்டெப்ஸ்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி டைம் டேபிள் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். டைம் டேபிள் இருந்தது அப்படின்னா எந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம அந்த டைம்ல அதை கரெக்டா பண்ணுவோம். அப்படி பண்றதுனால நம்ம கரெக்டா படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ நம்ம கரெக்டா ப்ரிப்பேர் ஆயிட்டோம் அப்படின்னாலே எக்ஸாம் பார்த்து பயமோ இல்லை வந்துட்டு ஒரு நர்வஸ்னஸோ இருக்காது. நம்ம வந்து நல்ல ஒரு பிளான் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னாலே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அந்த ஸ்டடி ஸ்கெட்யூல் டைம் டேபிள் நமக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட் கொடுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நம்ம கன்ஃபியூஷன்ல எதை பண்றதுன்னு தெரியாம மேபி நம்ம வந்து அன்இம்பார்ட்டன்டான டாஸ்க் வந்து பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆர் எல்ஸ் எந்த ஒரு டாஸ்க்குமே பண்ணாம டைம் வேஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதான் டைம் டேபிளுக்கான இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி டைம் டேபிள், வீக்லி டைம் டேபிள் அண்ட் டெய்லி டைம் டேபிள் இந்த மூணுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ 5 ஸ்டெப்ஸ்க்குள்ள போகலாம். ஸ்டெப் நம்பர் 1 கோல்ஸ். அதாவது ஒரு குறிக்கோள், ஒரு இலக்கு, எய்ம், ஆம்பிஷன் என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ இதுல கோல்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையோட கோல்ஸ் கிடையாது, உங்களோட படிப்புக்கான கோல்ஸ், உங்களோட ஸ்டடீஸ்க்கு. ஸோ உங்களோட ஸ்டடீஸ்க்கு நீங்க கோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த கோல் வந்து 2 கீ பாயிண்ட்ஸ் வந்துட்டு அதுல முக்கியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா இருக்கணும். செகண்ட் திங் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். ரியலிஸ்டிக்னா என்னன்னா உண்மையானதா இருக்கணும். உங்களுக்கு வந்து அது ரியலா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிலோ 50% எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து 90% அண்ட் அபவ் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கோலா இருக்கக்கூடாது. நீங்க அதை வந்து எடுக்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லல. பட் அது வந்து மேபி கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஹையரா இருக்கிற மாதிரியான ஒரு கோலா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் உங்களுக்கான ரியலிஸ்டிக் கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா மேபி 60% ஆர் 75% ஆர் மேபி 80% கூட உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். பட் 95% அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிசைஸாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரிசைஸாக இருக்கணும். உதாரணத்துக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் என்னோட பப்ளிக் எக்ஸாமில். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோல் கிடையாது. எது ஸ்பெசிஃபிக்கான கோல் அப்படின்னா நான் 80% ஸ்கோர் பண்ணணும், இல்லை 70% ஸ்கோர் பண்ணணும், இல்லைனா 90% ஸ்கோர் பண்ணணும். ஸோ இந்த பர்சன்டேஜில் நம்ம சொல்றதுனால நம்ம இன்னுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத விட இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நம்பர்ஸில் தெளிவாக டிஸ்கிரைப் பண்ணிட்டோம். அது வந்து ரொம்பவே ஸ்பெசிஃபிக் இதை காட்டிலும். ஸோ உங்களோட கோல் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஸோ இது ரெண்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்களோட ஸ்டடி கோலை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது. இப்போ என்ன கோல்ஸ் வைக்கலாம்? கண்டிப்பாக நம்ம வந்து வைக்கிற ஒரே ஒரு கோல் பர்சன்டேஜ் ரிலேட்டடாக தான் இருக்கும். லைக் வந்து நம்ம 90% ஒரு 80% 70% அந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் நம்ம வந்து கோல்ஸ் வந்து வைப்போம். ஸோ அதுவே நீங்கள் கோலாக வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து நான் மற்ற ஐடியாஸ் கொடுக்குறேன். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மார்க்ஸ் வச்சும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். பர்சன்டேஜ் ஆர் எல்ஸ் மார்க்ஸ். தேர்ட் திங் மேபி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான கோல்ஸ் இருக்கலாம் உங்களோட சப்ஜெக்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மேக்ஸ்ல சென்டம் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கலாம். அது வந்து ரொம்பவே ஸ்பெசிஃபிக். சென்டம் எடுக்கணும் மட்டும் இல்லாமல் மேக்ஸ்ல எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கோல். அட் த சேம் டைம் ரியலிஸ்டிக். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இது வரைக்கும் நடந்த பாஸ்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலையுமே நீங்கள் 90 above அந்த மாதிரி எடுத்திருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 சென்டம்க்கு எய்ம் பண்ண முடியும். அண்ட் வேற மற்ற ஐடியாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி உங்களோட ஸ்கூலிங் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த ஹையர் செகண்டரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீம் ஸ்கூல் ஆர் எல்ஸ் வந்துட்டு ஒரு ட்ரீம் காலேஜ் உங்களுக்கு இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியில் வந்து நான் போய் சேரணும், இந்த கோர்ஸ் வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா அதுவுமே உங்களோட கோலா வந்து வச்சுக்கலாம். நீங்கள் என்ன கோல் வேணா வைக்கலாம். அது வந்து உங்களோட படிப்பை வந்து சுத்தி இருக்கணும். பட் 2 கேட்டகரியில இருக்கணும். ஒன்னு ரியலிஸ்டிக்கா இருக்கணும், இன்னொன்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அவ்வளவுதான். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றோம் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நம்ம ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டோ எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா சப்ஜெக்ட் ஒருத்தருக்கும் அது மாறிட்டே இருக்கும். ஒருத்தரோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறும். நீங்க வந்து எவ்வளவு மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மேக்ஸிமமே ஒரு நாளைக்கு நம்ம 8 மணி நேரம் படிச்சாலே போதும். அதுக்கு மேல நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. அதுக்கு மேல நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா படிக்கலாம். பட் 8 hours அப்படிங்கிறதே ரொம்பவே அதிகமான டைம். நீங்க நம்மளோட பிரெயின் வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்றதுக்கும் மற்ற ஆக்டிவிட்டீஸ்ல எங்கேஜா இருக்கிறதுக்கும் நம்ம வந்து அதுக்கு ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால 8 hours வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமமா இருக்கும். உங்களுக்கான ஸ்டடி ஹார்ஸை நீங்க வந்துட்டு எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் டெய்லி எவ்வளோ டைம் ஒதுக்குறீங்க உங்களோட படிக்கிறதுக்கு தினமும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நோட் டவுன் பண்ணிவிட்டு அடுத்ததாக நீங்கள் எவ்ரிடே என்னென்ன வேலைகள் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் ஒதுக்குறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு யோசிச்சு பாருங்கள். நம்ம நிறைய டைம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்லேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு டைமே இல்லை படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுல சுத்தமாக யூஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படித்தா உங்களோட கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை நீங்கள் தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். ஸோ உங்களோட கோல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கோல் வச்சு ஓகே நான் வந்துட்டு 80% எடுக்கணும், அதுக்கு எவ்வளோ மணி நேரம் நான் படித்தா என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒருத்தரோட படிக்கிற விதம் வேற. ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டடி ஹவர்ஸை வந்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்கு, அதை 3 பிரிச்சா கூட 3 8 மணி நேரம். ஸோ 8 மணி நேரம் நீங்கள் நல்லா தூங்குவீங்கன்னு வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் நம்ம ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, அப்புறம் டிவி பார்க்கறது, ஜாலியாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்குவோம். மீதி நமக்கு 8 ஹவர்ஸ் அப்படியே இருக்கு. அந்த 8 ஹவர்ஸ்ல நம்ம தாராளமா படிக்கலாம். இனிமே உங்களோட சாய்ஸ். மூணாவது ஸ்டெப் மந்த்லி டைம் டேபிள். மந்த்லி டைம் டேபிள் போடுறதுக்கான ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எது செட் ஆகுமோ அதை நீங்க போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு மந்த்லி ஸ்டடி ஸ்கெடியூல் ரெடி பண்ணலாம். ஒரு மந்த்லி கேலண்டர் வந்து போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிசிக்கலா எப்படி பண்ணணும்னு காட்டுறேன், அதுக்கப்புறம் டிஜிட்டல் வைஸும் சொல்லித்தரேன். ஸோ டிஜிட்டல் பர்சன்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிசிக்கலி பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு A4 ஷீட் ஆர் பிளானர் நோட் புக் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் வந்து வரப்போகிற மந்தோட ஒரு டைம் டேபிள் வந்து போட்டுக்கோங்க, ஸ்கெடியூல். அந்த மந்தோட கேலண்டர் அதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அந்த ஒரு பாக்ஸ்க்கும் கொஞ்சம் குட்டி குட்டியாக எழுதுகிற மாதிரியான ஸ்பேஸ் வந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து மந்த்லியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கும் மண்டே டு சாட்டர்டே. சண்டே வந்து நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு பிரேக் ஆர் ரிலாக்ஸ் டே அந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். இது வந்துட்டு ஆஸ் பர் என்னோட ஒப்பீனியனில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேணால் சண்டே கூட படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நீங்கள் மண்டே டு சாட்டர்டே ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு சண்டே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்துட்டு ரிலாக்ஸ் அண்ட் சில் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு நான் நினச்சேன். மண்டே டு சாட்டர்டே நம்ம வந்து போட்டுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் 2 சப்ஜெக்ட் ஒதுக்கிக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப போரிங்காக போகிற மாதிரி இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் 2க்கு மேலே சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாலும் ரொம்ப ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க, எதுலையுமே ஃபுல் ஃபோக்கஸ் இருக்காது. ஸோ 2 சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல சொல்றாங்க. அதனால ஒரு நாளைக்கு நீங்க 2 சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறது ரொம்பவே நல்லது. அது ஒரு சப்ஜெக்ட்க்கும் எவ்வளவு டைம் ஒதுக்குறது அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் தான். லைக் நீங்க ஒரு சப்ஜெக்ட்க்கு 1/2 மணி நேரம், அடுத்த சப்ஜெக்ட்க்கு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி ஒதுக்கிக்கலாம். ஆர் எல்ஸ் லைக் நீங்க உங்களுக்கு வந்து தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கிக்கலாம். மேக்ஸ் ஈஸினா அதுக்கு கம்மியான டைம் ஒதுக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். 2 சப்ஜெக்ட் நீங்க எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சேம் ஜானர் ஆஃப் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 மெமரி பண்ற சப்ஜெக்ட் இருக்கக்கூடாது. லைக் இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் மெமரி சப்ஜெக்ட். நீங்க வந்து அதை வந்து படிச்சு அதை புரிஞ்சு நீங்க வந்து இது பண்ணிக்க போறீங்க. இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுமே லாங்குவேஜஸ். ஸோ 2 லாங்குவேஜும் நீங்க ஒரே நல்லா படிக்க கூடாது. ஸோ நீங்க ஒரு லாங்குவேஜ் அண்ட் இன்னொன்னு ஒரு என்ன சொல்றது லாஜிக்கல் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு லாஜிக்கல் ஆர் ப்ராப்ளம் சால்விங்ல வரும். ஸோ அந்த மாதிரி நீங்க டோட்டலா அன்ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கணும். இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் ஆர் எல்ஸ் தமிழ் மேக்ஸ், இல்லை வந்துட்டு இங்கிலீஷ் சயின்ஸ், தமிழ் சோஷியல், அந்த மாதிரி டோட்டலா ஒன்றுத்துக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அன்ரிலேட்டட் சப்ஜெக்ட் நீங்க எடுத்துக்கணும். அந்த 2த்துக்கும் ரிலேஷனே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 சப்ஜெக்டா அந்த குட்டி குட்டி பாக்ஸ்ல வந்து எழுதிக்கோங்க. ஸோ இதான் பிளான். மண்டே டு சாட்டர்டே. உங்களுக்கு சண்டே வேணும்னா அன்னைக்கும் ஃபில் அவுட் பண்ணிக்கோங்க. இதான் நம்மளோட மந்த்லி ஸ்கெடியூல். பிசிக்கல் வேல. டிஜிட்டல்ல பார்க்கும்போது நீங்க ஜஸ்ட் கூகுள் கேலண்டர்ல போயிடுங்க. போயிட்டு அன்னைக்கு ஒரு நாள் நீங்க போயிட்டு இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டு டைமிங் கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கூகுள் கேலண்டர்ல நீங்க ஸ்கெடியூல் பண்றதுக்கு அது இனிமே கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். அந்த மாதிரி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க டிஜிட்டல்லையும் பண்ணிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 4 வீக்லி ஸ்கெடியூல். ஸோ நம்ம மந்த்லி ஸ்கெடியூல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீக்லி ஸ்கெடியூல் ரெடி பண்ண போறோம். வீக்லி ஸ்கெடியூல் அப்படின்னா சிம்பிள். மந்த்லி ஸ்கெடியூல் நம்ம பிரேக் டவுன் பண்ணி வாரமா நம்ம வந்து பிளான் பண்ண போறோம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க மண்டே டு சாட்டர்டே போட்டுக்கலாம். சண்டே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு மண்டே எக்ஸாம் அப்படின்னா சண்டே ரிவிஷன் கொடுத்து தான் ஆகணும். இப்போ என்னோட இதுபடி உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம மந்த்லி ஸ்கெடியூல்ல 2 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 2 சப்ஜெக்டை எடுத்து அந்த ஒரு டேக்கும் போட்டுக்கோங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த 2 சப்ஜெக்டையும் நீங்க டைம் பிளாக் பண்ண போறீங்க. ஸோ நீங்க வெறும்னே இன்னைக்கு நான் மண்டே இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து மேபி நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரொக்ராஸ்டினேட் பண்றதுக்கோ இல்ல லேசி ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க டைம் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை பண்றதுக்கு
நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக டைம் பிளாக்கிங் பண்ணுங்க. டைம் பிளாக்கிங் பண்ணுறதுனால அந்த டைமில் அதை பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ அதை எப்படி பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி 8 மணி நேரம் மேக்ஸிமம் படித்தா போதும்னு சொன்னேன். ஸோ அந்த 8 மணி நேரம் கணக்கே நம்ம வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு இப்போ வந்து டைம் பிளாக் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 2 சப்ஜெக்ட் இருக்குது, இங்கிலீஷ் மேக்ஸ் இருக்குது. நான் 8 மணி நேரம் படிக்க போகிறேன். 4 மணி நேரம் இங்கிலீஷ், 4 மணி நேரம் மேக்ஸ். நோ, பிக் நோ. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. டைம் பிளாக்கிங்னா என்னன்னா, இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ அதை படிக்கணும்னு தெரியாது. பட் படிக்கணும்னு தெரியும், ஆனால் எப்போ பண்ணணும்னு தெரியாது. அது எப்போ பண்ணுறது அப்படிங்கிறதா டைம் பிளாக்கிங். ஸோ டைம் பிளாக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைமிங்கை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், பிளாக் பண்ணி வச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் வந்து ஓகே போயம் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மெமரைஸ் பண்ணணும். ஸோ நான் மார்னிங் டைமில் படிக்கிறேன், மேபி 6 o'clock இருந்துட்டு 10 o'clock வரைக்கும் படிக்கிறேன். அண்ட் தென் மேக்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணுறேன் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஈவினிங் டைமில் அதை பண்ணுறேன். நடுவில் பிரேக் எடுத்துக்கிறேன். இதுதான் டைம் பிளாக்கிங். ஸோ உங்களுக்கு வந்து டைமிங் கரெக்டாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து அலர்ட்டாக இருப்பீங்க. ஓகே அப்போ நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பண்ணனே தெரியாமல் ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணிடும். இதுவே நீங்கள் 6 to 10 வச்சுட்டிங்கன்னா ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம், ஈவினிங் பார்த்துக்கலாம்னு உங்களுக்கு தோணாது. ஏன்னா ஈவினிங் 4 to 8 மேக்ஸ் போடணும். தான் டைம் பிளாக்கிங்கோட கான்செப்ட். இது நிறைய பேருக்கு அவங்களோட வேலையை முடிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். தான் வந்து வீக்லி ஸ்கெடியூல். ஃபைனல் ஸ்டெப் நம்பர் 5. இது வந்து டெய்லி டைம் டேபிள். இந்த 2 சப்ஜெக்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற அந்த ஸ்பெசிபிக்னஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டைம் டேபிள்ல கொண்டு வரலாம். எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல வந்துட்டு நான் இந்த போயம் வந்து படிக்கணும், இல்ல வந்துட்டு இந்த சப்ளிமெண்டரி வந்து படிக்கணும், மர்ச்சன்ட் ஆஃப் வெனைஸ் வந்து படிக்க போறேன் அப்படின்னா நீங்க வந்து அது எல்லாமே நீங்க டாபிக்ஸ் வந்து எழுதிக்கணும். அந்த ஒரு டாபிக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி நான் வந்துட்டு இங்கிலீஷ்ல இந்த ஒரு 5 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறேன். அண்ட் மேக்ஸ்ல நான் வந்துட்டு ஒரு 2 சாப்டர் முடிக்க போறேன். அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி இதெல்லாம் முடிக்க போறேன். அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க ஒரு சாப்டர்ஸ் ஆர் யூனிட்ஸ் இல்லைனா வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் மேபி MCQ முடிக்கிறேன், இல்லை பாஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து 2 கொஸ்டின் பேப்பர் வந்து நான் கம்ப்ளீட் பண்றேன், இல்லை ஒரு மாடல் எக்ஸாம் எழுதி பார்க்குறேன். அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க இன்னுமே ஸ்பெசிஃபிக்காக போகணும். ஜஸ்ட் இங்கிலீஷ் மேக்ஸ் படிக்கிறேன் அப்படின்ட்டு இல்லாமல் இனிமே அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான பிளான் போடுறதா டெய்லி பிளானிங். ஓகே ஸோ அது வந்து நீங்க எவ்ரிடே டு டூ லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்ல வீக்லியில நம்ம டைம் ஸ்பெசிஃபிக்கா வந்து பண்ணோம். இந்த ஸ்டெப்ல டெய்லி பண்றதுனால நம்ம வந்து அந்த சப்ஜெக்ட் இனிமே ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ண போறோம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். நீங்க டாபிக்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க வந்து அந்த 4 ஹவர்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற டாபிக் உங்ககிட்ட ரெடியா இருக்கணும். ரெடி பண்ணிட்டு நீங்க போகலாம். அண்ட் நிறைய பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. எவ்ரிடே டைம்ல நீங்க பிரேக் எடுத்தே ஆகணும். மினிமமா நீங்க ஒரு 45 நிமிஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா 1/4 hour நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். நடுவில் நீங்க டயர்ட் ஆனாலும் சரி நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிரேக் வந்து முடிச்சுட்டு நீங்க கொஞ்சம் ரிஃப்ரெஷ்டா ஃபீல் ஆகும்போது அகைன் வந்து படிச்சுக்கோங்க. பெர்ஃபெக்ட் ஸ்டடி டைம் டேபிள் நீங்க உங்களுக்காக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றபடி நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் உங்க கையில ஒரு பெர்ஃபெக்டான டைம் டேபிள் இருக்கும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் உங்களுக்கான பெர்ஃபெக்ட் டைம் டேபிளை வந்து உருவாக்கி நல்லா படிங்க அண்ட் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே என்னோட ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் வேற என்ன வீடியோஸ் வேணும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணதும். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.